Hi viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி உப்புமா. இட்லி உப்புமா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 5 இட்லி எடுத்திருக்கேன். இந்த இட்லியை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து இட்லியை தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு உதுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணியில் ஊற வைக்காமல் உதுத்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இட்லியையும் உதுத்தி விட்டுக்கிங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் ஊற வைக்காதீங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு உதுத்தி வச்சுருக்க இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா வத்தல் 3 வத்தல் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. 2 நிமிஷத்தில் நமக்கு இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.